வணக்கம். ஜபை இஜக் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது அதிமுகவினுடைய மிக பழைய பொறுப்பாளர் அன்வர் ராஜா இன்னைக்கு அதிமுகவை விட்டு திமுகவில் சேர்ந்துட்டார். அவர் சொல்லக்கூடிய காரணம், எங்களுடைய பேச்சை எடப்பாடி கேட்பதில்லை, அவருடைய விருப்பத்துக்கு போயிட்டுருக்கார். ரெண்டாவது பாஜகவோடு கூட்டணி சேர்ந்தது யாருக்கும் பிடிக்கவில்லை. எனக்கு மட்டும் இல்லை, அன்வர் ராஜா பேட்டி கொடுக்குறார், எனக்கு மட்டும் இல்லை, ஏகப்பட்ட பேருக்கு கூட்டணி பாஜகவோட அப்படிங்கிறது பிடிக்கவில்லை. எனக்கு சுத்தமாகவே பிடிக்கலை. பிடிக்காத பல பேர் இன்னைக்கு அதிமுகவோட இரண்டாம் கட்ட தலைவர்களாக பல பேர் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அது எனக்கு பிடிக்காத ஒரு கட்சி எதற்காக இருக்க வேண்டும் அப்படின்னு நான் பிடித்த ஒரு கட்சிக்கு நான் திமுகவுக்கு வந்து விட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேட்டி கொடுக்குறார். அவர் பேட்டி கொடுத்த வகையில் இன்னும் ஏகப்பட்ட உண்மைகள் இன்னைக்கு வெளியே வந்திருக்கு. அதாவது 60 தொகுதி வரைக்கும் தாவேகா தமிழக வெற்றி கழகத்தோட பேரம் பண்ணியிருக்காங்க அதிமுக அப்படிங்கிறது மிக வெட்ட வெளிச்சமாக இன்னைக்கு வெளியே வந்திருக்கு. 60 தொகுதிகள் பிளஸ் முதலமைச்சர் பதவியே கேட்டிருக்காரு விஜய். ஆனால் இதெல்லாம் ரொம்ப ஓவர் தான். அன்வர் ராஜா இன்னைக்கு மிகப்பெரிய ரகசியங்களை போட்டு உடைக்கிறார். அதாவது 60 தொகுதிக்கெல்லாம் எடப்பாடி ஒத்துக்கிட்டாராம். அதிமுக தாவேகா கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலில் 60 தொகுதி எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி போட்டு விஜய் புஷி அனத் மற்ற சோகன்ஸ் எல்லாம் உட்காந்து பேசியிருப்பாங்க போல இருக்கு. பேசுனதுக்கு எல்லாம் ஓகே கொடுத்துட்டாங்க, 60 தொகுதி கொடுத்துட்றோம் கொடுத்துட்டாங்க. ஆனால் முதலமைச்சர் பதவி எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ தான் எடப்பாடி சொன்னாராம், அதெல்லாம் முடியாதுங்க, 60 லட்சம் 60 தொகுதி ஓகே, அதில் மாற்று கருத்து இல்லை, முதலமைச்சர் பதவி கொடுத்துட்டேன் அப்படின்னு நான் எதுக்கு இருக்கணும்? அதுதானே இன்னைக்கு பாஜகவுக்கும் கூட்டணி அமைந்த பிறகுமே கூட அமித்ஷா அறிவிச்சிட்டாரு பாஜக அதிமுக கூட்டணி. அந்த கூட்டணி அறிவித்த பிறகும் கூட அந்த பிரச்சனை தானே, கூட்டணியாச்சு கூட்டணியாச்சுன்னு குட்டையை குழப்பியாச்சு. அப்புறம் எடப்பாடி சொல்கிறார், அதெல்லாம் கிடையாது, நாங்கள் தான் தனி பெரும்பான்மையாச்சு, இப்போ நாங்கள் மட்டும்தான் ஆட்சி இருப்போம், நாங்கள் மட்டும்தான் ஆட்சி அமைப்போம், கூட்டணி ஆட்சி தான் கிடையாது, ஆட்சியில் பங்கு கொடுக்க மாட்டோம், அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மாட்டோம். அது ஒரு பிரச்சனை. அதன் அடிப்படையில் அதுதான் இப்போ பிரச்சனை. பாஜக கூட்டணி அமைந்து நிம்மதி இல்லாத ஒரு விஷயமா தானே போயிட்டுருக்கு. எடப்பாடிக்கு நிம்மதி இல்லை, இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரனுக்கு நிம்மதி இல்லை, அண்ணாமலைக்கு நிம்மதி இல்லை. அண்ணாமலைக்கு இன்னும் சந்தோஷமாக தான் இருக்கும், பரவாயில்லப்பா நம்ம இல்லாட்டி கூட பரவாயில்ல, நம்ம இருந்தால் என்ன நிலைமையோ அதே நிலைமை தான் இப்போ பாஜக அதிமுக கூட்டணி நீடிச்சிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷம் தான், உள்ளுக்குள்ளே மகிழ்ச்சியாகத்தான் இருப்பார் அண்ணாமலை. ஆனால் நயினார் நாகேந்திரன் அப்படி இல்லை. அவர் சொல்கிறார், மழுப்பலாவே பதில் சொல்லிட்டு போயிட்டு இருந்தாலுமே கூட அந்த கூட்டணிங்கிற ஒரு கான்செப்டில் முதலமைச்சர் பதவி நான் தர முடியாது அப்படின்ட்டார். தாவேகா விஜய்க்கு சொல்லியிருப்பார். அதன் அடிப்படையில் ஒரு ஒத்தி வைக்கப்பட்டதான ஒரு பேச்சு நடந்திருக்கும் போல. அன்வர் ராஜா இன்னைக்கு ஓப்பன் டாக்காக பேசுகிறார். ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு, இருந்தாலும் பேச்சு நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அதிமுக தாவேகா கூட்டணி எந்த வகையிலும் கூட்டணி அமைந்து விடலாம் அப்படிங்கிற நிலைப்பாடு இன்னைக்கு இருந்துட்டு தான் இருக்கு. ஆனால் முதலமைச்சர் பதவி எடப்பாடி தரமாட்டார், அதுக்கு தானே அவர் போராடிட்டு அப்படிங்கிறப்ப அதை கொடுத்து போட்டு அவர் என்ன பண்ணுவார்? அதனால 60 தொகுதிங்கிறது கன்ஃபார்ம். வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேகா அதிமுக போட்டியிட்ட 60 தொகுதி முதலமைச்சர் பதவி தரமாட்டாங்க. ஆனால் துணை முதல்வர் பதவி அப்படிங்கிறது சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி முதல்ல ஒரு தகவல் போயிட்டு இருந்தது. ஒருவேளை அதை கூட விஜய் கேட்க போறாரா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அதிமுக தாவேகா கூட்டணி கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு, 60 தொகுதிக்கு இவர் ஒத்துக்கொண்டதாகவும் ஒரு பேச்சு. இதுக்கு இடையில தான் பாஜக வந்துருச்சு போல இருக்கு. அதாவது பேச்சு முடிய ஒரு ஒப்புதல் வரக்கூடிய சமயத்தில் என்னடா இப்படி போயிட்டு இருக்கு, இதுக்கு இடையில நம்ம உள்ள போந்து நம்மளுடைய விஷயத்தை நம்ம பாதுகாத்தில நமக்கு மரியாதையே இல்லாமல் போகிற தமிழகத்தில் அப்படின்னு போட்டு தான் என்ன பண்ணிருக்காங்க, இந்த ரகசிய பேச்சை தெரிஞ்சுக்கிட்டு யாரா சொல்லியிருப்பாங்க, தெரிஞ்சுக்கிட்டு உடனே டக்குன்னு டெல்லியிலேருந்து அமித்ஷா பரப்பிட்டு அதெல்லாம் கிடையாது, அதிமுக பாஜக கூட்டணி யார்ட்டோட கூட்டணி சேர்ந்துக்க, பட் நாங்கள் கூட்டணி சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிட்டார், டக்குன்னு மேட்ரை முடிச்சிட்டார் அமித்ஷா. எடப்பாடி இன்னைக்கு மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கிறார். இதெல்லாம் விட இன்னொரு விஷயம், அங்கே இருக்கக்கூடிய பல இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு
பாஜக அதிமுக கூட்டணி பிடிக்கவே இல்லை. இன்னைக்கும் பிடிக்காமல் தான் பல பேர் இருக்காங்க. அதில் குறிப்பாக ஒரு 8 பேர் வச்சு தான் இந்த அதிமுக நடந்துட்டு இருக்கு. மற்றபடி யாருக்குமே பிடிக்கவில்லை. அவங்க வெளியே போறதுக்கும் மனசு இல்லை. ஏன்னா இத்தனை வருஷமா அதிமுக இருந்துக்கிட்டு எம்ஜிஆர் காலத்திலிருந்து ஜெயலலிதா காலத்திலிருந்து மற்றபடி சசிகலா அம்மையாரெல்லாம் பார்த்து அப்புறம் திரும்ப எடப்பாடி ஒரு 4.5 வருஷம் பார்த்தாச்சு, முடிஞ்சு போச்சு. அப்புறம் இனிமேல் எங்கேத்த போய் அப்படின்னா எல்லாரும் மனசை அழுத்தி பிடிச்சிக்கிட்டு மற்றபடி என்னமோ நடந்துட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு அதிமுக எடப்பாடியில் 2ஆம் கட்ட தலைவராக குறிப்பாக பல பேர் இருக்கிறாங்க சொல்லிட்டு அன்வர் ராஜா கோடிட்டு காட்டுறார். அதை நம்ம கூட குறிப்பாக சொல்லலாம். அதில் மெயின் செங்கோட்டையன். ஆமாம், இன்னைக்கு அவர் எங்கே இருக்கிறாருன்னே தெரியல. அந்த அளவுக்கு மறைந்து வாழ்கிறாரா அப்படின்னு தெரியல. பலவிதமான நிகழ்வுகளுக்கெல்லாம் வருவதே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் செங்கோட்டையனுக்கு மதிப்பே இல்லை. அதிமுக பாஜக கூட்டணி நடந்ததுக்கு பின்னால செங்கோட்டையன் எங்கே இருக்காருன்னு தெரியல. அதனால் இந்த கூட்டணி சம்மந்தப்பட்டவர் அவருக்கும் பிடிக்கல. மற்றபடி எஸ்பி வேலுமணிக்கு நான் பிடித்த விஷயம். ஆமாம், மற்றபடி ஏகப்பட்ட பேருக்கு அங்கே பிடிக்காம இன்னும் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ராஜேந்திர பாலாஜி ஒரு நிகழ்வில் அழுதுட்டார். ஆமாம், பாஜக கூட்டணியோட அதிமுக சேர்ந்துருக்கு. ஆமாம், இதனால் சிறுபான்மை மக்கள் நான் கவனிக்க மாட்டேன்னு நினச்சிடாதீங்க, ஏன்னா நான் கவனிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அப்படிங்கிறப்ப அப்புறம் அதிமுக பாஜக கூட்டணி சேரக்கூடிய சமயத்தில் கட்டாயம் சிறுபான்மை மக்கள் குறிப்பாக இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர் கட்டாயம் பாதிக்கப்படுவார்கள் என்பது ராஜேந்திர பாலாஜியை போன்ற 2ஆம் கட்ட அதிமுக தலைவர்களுக்கு தெரிந்து விட்டது. அதனால அதிருப்தியாக தான் இன்னைக்கு அதிமுக இருந்துட்டு இருக்கிறாங்க. எடப்பாடியும் அதே மாதிரி இருந்துட்டு இருக்காரு அப்படின்னு போட்டு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தகவலை இன்னைக்கு அன்வர் ராஜா சொல்லிட்டு இருக்காரு. என்றாலுமே கூட அந்த அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி அடையுமா அப்படின்னு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் எடப்பாடிக்கும் சந்தேகம் இருக்கு. இருந்தாலும் தாவேக்காவோட சேர்ந்து எப்படியாவது கூட்டணி அமைத்து 2026 சட்டமன்ற தேர்தலை நாம் போட்டியிட வேண்டும் அப்படிங்கிற நிலைப்பாடு இருந்தால் எனக்கு அந்த பாஜக கூட்டணி பிடிக்கவில்லை என்று கேட்டால் இவர் சிறுபான்மை மக்கள் இஸ்லாமியன். அதனால ஊருக்குள்ள நுழையிறப்ப 4 பேர் 4 விதமாக கேள்வி கேட்பாங்க. அப்படிதான் ராணிப்பேட்டை ஜான் முகமது அப்படிங்கிற அந்த கையெழுத்து போட்டு வந்தார் பாருங்க, அந்த குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு அந்த 13 எம்பிகள் போட்டு வந்தாங்க பார்த்தீங்களா. ஊருக்குள்ள வந்தவுடனே இஸ்லாமியர்கள் அவரை மதிக்கவில்லை. அதிலே பாவம் மனுஷன் ஹார்ட் ஃபெயில் ஆகி இறந்து போயிட்டார் ஜான் முகமது. அந்த அளவுக்கு இஸ்லாமியர் அந்த ஒரு விஷயத்தில் பாஜக கொள்கை ஒத்தே போறாரு. அதனால பார்த்தாரு ஒண்ணுமே தேவையில்லை, இது பாஜகவோட அதிமுக கூட்டணி அப்படிங்கிறப்ப நம்ம சிறுபான்மை மக்கள் நம்முடைய இஸ்லாமிய நம்ம மதிக்க மாட்டோம் சொல்லிட்டு இவர் வெளியே வந்துட்டார். இதுதான் அதன் அடிப்படையில் எந்த நேரத்திலும் அதிமுக தாவேக கூட்டணி ஏற்படலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட மற்றபடி பாஜக அதிமுக கூட்டணி ஜெயிக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இன்று அதிமுக 2ஆம் கட்ட தலைவர்களின் ஒரு நிலைப்பாடு இருந்து கொண்டு. அதனால கட்டாயமாக எடப்பாடிக்கு இது பிரியமில்லை அப்படிங்கிற மாதிரி அன்பராஜா சொல்றார். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.